வாழ்வும் வழிபாடும் அப்படிங்கிறதுல மரமும் கடவுளும் அப்படிங்கிறத சிந்திக்கும். பொதுவாக கோயில்களில் பார்த்திங்கன்னா ஸ்தல விருட்சம் அப்படின்னு இருக்கும். பாடல் பெற்ற தலங்கள் எல்லா கோயில்லையுமே பாடல் பெற்ற தலம்ங்கிறது குறைந்தபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள தலமாக இருக்கும். அது எல்லாத்துலேயுமே ஸ்தல விருட்சம்னு இருக்கும். அதை வழிபாடு பண்ணுற வழக்கம் இருக்குது. சாமிக்கு தான் மூலஸ்தானத்தில் வடிவம்லாம் இருக்குது. உற்சவர் வச்சுருக்கா, யந்திரம் வச்சுருக்கா, மந்திரம் வச்சுருக்கா. இவ்வளோதையும் விட்டுட்டு ஒரு மரத்தில் போய் எதுக்கு வைப்பானே இந்த சாமியை? அந்த மரத்துக்கு ஸ்தல விருட்சத்துக்கு தனியாக சிறப்பெல்லாம் உண்டு. அது ஏன், அந்த மரத்தினுடைய சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டால், மூலஸ்தானத்தில் சில காலங்களில் பழைய காலத்தில் அதெல்லாம் நடந்திருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 1000-1500 வருஷத்துக்கு முன்னாடிலாம் சின்ன சின்ன பகுதியாக இருந்தனால யுத்தம் நடக்கும். அப்படி யுத்தம் நடக்கும்போது வெவ்வேறு சமயத்தினர் நாட்டை ஆள்வார். பௌத்த சமயத்தை சார்ந்தவர்கள் ஆள்வார்கள், சமண சமயத்தை சார்ந்தவர்கள் ஆண்டிருக்கிறார்கள் தமிழகத்தை. அதுக்கப்புறம் வைணவம், அதுக்கப்புறம் சைவம், அந்த மாதிரி. இப்படி ஒவ்வொரு சமயம் சார்ந்து வரும்போது இந்த கோயில்கள் அரசர்களுடைய ஒற்றுமையிலே, அரசர்களுடைய கண்காணிப்பில் இந்த கோயில்கள் நடக்கும். இப்போ ஒரு சமயத்தில் இருக்கக்கூடிய அரசர் அடுத்த சமயத்தில் இருக்கக்கூடிய அந்த கோயில்களை விளக்க மாட்டார். அப்போ என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, பூஜை முறைகள்லாம் குன்றும். அப்படி குன்றுகிற பொழுது அந்த இறை அருள் சக்தியானது அந்த கோயிலை விட்டு விலகி விடக்கூடாது அப்படிங்கிறதுல ஆகமம் மிக ரொம்ப சிறப்பாக, சுவாமியே தானே அதை அனுக்கிரகம் பண்ணியிருக்கார். காலம் மாறும். அப்படி வரும்போது அந்த கோயிலை விட்டு விலகாமல், மூலஸ்தானத்து சுவாமிக்கு பூஜையெல்லாம் நடக்கலை அப்படின்னு சொன்னால், அவர் இந்த ஸ்தல விருட்சத்துக்கு வந்துடுவார். இந்த ஸ்தல விருட்சம் அந்த இடத்துல அவருக்கு பூஜை இல்லாமலேயே அந்த இறையருள் சக்தி அந்த ஸ்தல விருட்சத்தில் தங்கிடும். இப்போ நீங்கள் மூலஸ்தானத்தில் போய் நீங்கள் பூஜை பண்ணுறீங்க அப்படின்னா, சுயம்பு தலங்கள்லேயே 4-5 தலங்கள் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, சுவாமி சுயம்பா தானாகவே ஏந்திருக்கிறது, எழுந்தி அனுகிரகம் பண்ணுறது அப்படிங்கிற தலம் எழுந்தருளி. அப்படி எப்படி இது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுயம்புன்னு சொல்லுவோம். பூமிக்கு கீழே தோன்றி பார்த்திங்கன்னா மலை மாதிரி போயிட்டே இருக்கும். அதுக்கு ஒரு எண்டே இருக்காது. அதனுடைய மலை முகடை தான் நம்ம லிங்கம்னு வச்சுருக்கோம். சுயம்பு திருக்கடையூரில் இருக்கிறதெல்லாம் சுயம்பு. சிற்பியினாலே செதுக்கப்பட்டு சிவலிங்கம் வைக்கிறது அது வேறு. அந்த மாதிரி செதுக்கப்பட்டு ஆகமங்களின் வழியே பிரதிஷ்டை பண்ணுற சாமி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும். அந்த இடத்துல பூஜை நடக்கலை, ஏதோ ஒரு வெள்ளம் வருது, ஒரு காலம், ஒரு புயல் வருது, அதுக்கப்புறம் வழிபாடு நடக்காமல் போய்டுறது. அரசர்கள் சமணம் சைவம் அந்த மாதிரி ஆட்சி மாற்றங்களால், அரசு சார்ந்த மாற்றங்களால் பூஜை நடக்காமல் போய்டுறது. அப்படின்னா அந்த காலங்களில் சுவாமி அந்த விருட்சத்தில் இருப்பார். அதனால் ஸ்தல விருட்சங்கள் எப்பொழுதுமே இறைவன் விரும்பி எழுந்தருளி இருக்கக்கூடிய இடம். ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ தான் நம்ம எல்லாரும் போய் ஆலயத்துக்குள்ளே தரிசனம் பண்ணுறதுக்கு உண்டான அனுமதியெல்லாம் இருக்குது. அந்த காலத்துலலாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு குறிப்பிட்டவர்கள் தான் கோயிலுக்குள்ளே வருவாள். மற்றபடி அவெல்லாம் அந்த ஆலய தரிசனம், அந்த ஆலய மணி கேட்டாலே அங்கேருந்தபடியே சுவாமி தரிசனம் பண்ணுவாள். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் உட்காந்து ஜபம் பண்ணுறவா இருப்பாள். இந்த ஜபம் பண்ணுறவாளுக்கு சுவாமி காட்சி கொடுப்பார். கோயில்களில் உட்காந்துட்டு ஜபம் பண்ணினா அதில் எந்த இடத்துல உட்காரணும் அப்படின்னா, இந்த ஸ்தல விருட்சத்துக்கு முன்னாடி உட்காந்து ஜபம் பண்ணணும். அப்படி ஜபம் பண்ணினால் கண்ணை மூடி நம்ம தியானம் பண்ணுறோம். அதாவது கண்ணை மூடி தான் ஜபம் பண்ணணும். அப்படியே கண்ணு வழியாக புலன் வெளியில் போயிடக்கூடாது எண்ணம். கண்ணை மூடி அந்த ஸ்தல விருட்சத்தில் ஜபம் பண்ணினால் அவர்களுக்கு ஒரு உருவத்தில் தோன்றுவார். அதுதான் சுவாமியினுடைய ஸ்வபாவ தரிசனம்னு பேர். இப்போ சுவாமிக்கு சுபாவ தரிசனம் வேறு, விக்கிரகத்தில் இருக்கிற தரிசனம் வேறு. அந்த மாதிரி ஜபம் பண்ணுறவாளுக்கு தன்னுடைய சுபாவ தரிசனத்தை காண்பிக்கக்கூடிய இடமாக இந்த மரங்கள் இருக்கிறது, ஸ்தல விருட்சங்கள் இருக்கிறது. இந்த ஸ்தல விருட்சத்தில் இறையருள் சக்தி எப்பொழுதும் எழுந்தருளி இருக்கும். அது தீட்சை வாங்கிட்டு முறைப்படி ஜபம் பண்ணுறவாளுக்கு புலன்களின் வழி புலப்படும், சாமியினுடைய தரிசனம் கிடைக்கும். அப்படி தரிசனம் கிடச்சிருக்குன்னா அதுக்கப்புறம் அனுகிரகம் வாங்கிறது நமக்கு விரைவு தானே. அந்த அனுகிரகத்தை பெற்று தருவதற்கு மிகச்சிறந்த சாதனமாக
இந்த ஸ்தல விருட்சங்கள் இருக்கிறது. அதுதான் ருத்ரன் சொல்கிறது, விருக்ஷேபியோ ஹரிகேசேபியோ நமோ நமோ அப்படின்னு. விருட்சத்தின் வடிவாகவே ருத்ரன் இருக்கான் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால் அப்படிப்பட்ட அந்த உயர்ந்த பண்பை, அந்த அனுகிரகத்தை தீட்சை எடுத்துட்டு ஜபம் பண்ணி அந்த ஸ்தல விருட்சத்தில் இருக்கக்கூடிய அந்த பேர் அருள் ஆற்றலை நாம் அறிந்து அனுபவித்து வாழ்க்கையில் பயனுற வேண்டுமாய் பிரார்த்தி